வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவு தான். ஏன்னா இப்போ கும்பராசியில் தான் ராகு பகவான் இருக்கிறார். இப்போ புரட்டாதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறார். அடுத்தது சதய நட்சத்திரத்துக்கு அவர் மாறுவார். அதாவது கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தது ராகு பகவான் சதய நட்சத்திரத்துக்கு தான் வருவார். அதனால இப்போ இருந்தே நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜென்ம நட்சத்திரம் சொல்லக்கூடிய சதய நட்சத்திரத்துக்கு அவர் வரும்போது உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக ஏற்படும். தேவையில்லாத மன உளைச்சல்களை ஏற்படுத்துவார். அலைச்சல் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். ஒரு விஷயம் நடக்காது, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிடிக்காத இடம் மாற்றத்தை கொடுப்பார். ஒன்று செஞ்சுட்டு இருக்கிற வேலையிலேருந்து இடம் மாற்றம் பண்ணுவார், இல்லை வீடு மாற்றம் கொடுப்பார். இந்த மாதிரி பலனை கொடுப்பார். அப்புறம் தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா தாயாருக்கு ஏதாவது உடல் ரீதியான பாதிப்புகள் வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் ஏதாவது ராகு ஸ்தலம், அதாவது புத்துக்கண்ணு கோயில் இருந்தாலும் சரி, இல்லை ஜீவ சமாதி இருந்தாலும் சரி, இல்லை உக்கர தெய்வங்கள் சொல்லக்கூடிய காளி, பத்திரகாளி ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கிற தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்கிறதும் ரொம்ப ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதுவும் சனிக்கிழமை நாள் போய் வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாடுகளை நீங்கள் செஞ்சே ஆகணும். ஏன்னா ராகு பகவான் இருக்கிறதுலே ரொம்ப பலம் வாய்ந்த கிரகம். உங்களுடைய ரகசியங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது வெளியில் வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்பராசிக்காரங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வழிபாடை கட்டாயம் நீங்கள் செஞ்சுக்கணும். நன்றி நண்பர்களே.